வாங்க கைஸ், சின்சானோட அட்டகாசமான லப்பறைகளை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ. ஷின்சான் செல்லம், தூங்கு பாப்போம். என்ன தூங்க வச்சுட்டு ஒன்றியா சாப்பிட போறீங்களா? அப்படி எல்லாம் கிடையாது ஷின்சான், உன்னை தூங்க வச்சுட்டு நானும் தூங்குவேன், அவ்வளவுதான்மாவா? ஆமாண்டா செல்லம், புழுவாதியம்மா. போய் சொல்லல, தங்கன நடுராத்திரி இருந்துச்சு, நான் எல்லாத்தையும் பார்க்க போறேன் பாருங்க. முதல்ல கண்ணு மூடி தூங்கு பாப்போம். முதல்ல தூங்க வச்சிருவீங்களே. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இந்த மாதிரி இல்ல ஷின்சான், எல்லாமே கண்ணு மூடி தூங்கணும். வெரி குட் பாய். வேலை முடிஞ்சு. கண்ணை மூடி கொரட்டை விட்டா போதுமே, உடனே நம்பிடுவீங்களே. நானாவது தூங்குறதாவது. வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க, முடிஞ்சா கிளீன் பண்ணி வச்சிடுங்க. நீ பொறுமையா வா, நான் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன். அப்பா ஏன் நீங்க எங்க கூட வர மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் வீட்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஷின்சான் வா ஷின்சான், நம்ம கிளம்பலாம். பாய் பாய். ஹை ஜாலி, எல்லாரும் போயிட்டாங்க. லஞ்ச் தானே, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ ஜாலியா போயிட்டு வா. நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீ பொறுமையா வா. பாய். என்னாச்சு இவருக்கு? எங்க அப்பா என்ன என்ன சொல்ற? நான் ஏதாவது சாப்பிட்டா எனக்கு உடனே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சூப்பரா ஒரு கேக் ரெடி பண்ணி கொடுங்க பாக்கலாம். சீக்கிரம் ஆகட்டும். சரி சரி, செஞ்சு தரேன். 2 செஞ்சு தரேன். வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுப்பா. சொல்லு ஷின்சான். வயிறு ஃபுல்லா நிமிர்ந்து நிக்கிறேனா, அதனால முதுகெல்லாம் ஒரே வலி. இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்த வலி குறைஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுங்கப்பா, ப்ளீஸ் பா. நீ போயாச்சுடா, எல்லாம் சொல்லாம உள்ள அழுகிற. எப்படியாவது பொறுமையா அந்த இடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். பாக்ஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுப்பா. தூங்கிட்டியா? இந்த சாக்லேட் எங்க போச்சு? போராடினால் நாம் வெல்லலாம். பெருசா போறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும், இப்ப பெருசா ஃபீல் பண்றேன். இது வெறும் ட்ரைனிங் தானே, கெட்டப் வொர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். ஷின்சான், முதல்ல உன் லிப்ஸ்டிக் அடி. என்னமோ சிக்னல் மாதிரி பெருசா இருக்கு. வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. அழகை ஏத்திட்டேன்னு உனக்கு போறாம. அழகுன்னு ஒண்ணு இருந்தா தானே எக்ஸ்ட்ராவை ஏத்திக்கிறதுக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. யாரோ வராங்க. ரொம்ப பிடிச்சது காமெடி. நீ பார்க்கவே இல்ல. இந்த பசங்க பாரு, ரொம்ப அழகா இருக்கா. ஒல்லியா இருந்தாலும் கில்லி. எதுக்குமா சில்ட்ரன்ஸ் டேக்கு எல்லாரும் வீட்லயே காஸ்டியூம்ஸ் மாட்றாங்க? நீ தைரியமா சொல்லு. அது இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ எப்படி கொடி ஏத்துறாங்களோ அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் டே அப்போ இந்த காஸ்டியூம்ஸ் ஏத்துவாங்க. ஆர்ப் ரொம்ப வேகமா நீந்தும். அதே மாதிரி பசங்களும் வேகமா இருக்கணுங்கிறதுக்காகவும் சிந்திக்கணுங்கிறதுக்காகவும் தான் இந்த கார்ப்பை பறக்க விடுறது. இப்ப புரிஞ்சுதா ஷின்சான்? பசங்க புத்திசாலியா வரணும்னு ஆசைப்படுவாங்களோ அவங்க காஸ்டியூமரை வீட்டுல தொங்க விடுவாங்க, அப்படிதானம்மா? தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. சரியா சொன்ன ஷின்சான். அப்புறம் ஏமா நம்ம வீட்டுல நீங்க ஒரு காஸ்டியூமரை தொங்க விடல? இருந்தாலும் நீங்க ஷின்சானை இப்படி திட்டிருக்க கூடாது. பாவம், சின்ன பையன் தானே, எப்படி ஃபீல் பண்றான் பாரு. அவன் நல்ல நேரம் அன்னைக்கு நாங்க இல்ல. ஏய் ஷின்சான், நீங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கூப்பிட்டு இருக்கல ஷின்சான், ஒழுங்கா அப்பா கிட்ட வந்துடு. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன். பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, மரியாதையா வந்து.
ஷின்சான் என்னப்பா எனக்கு அம்மாவும் சரியில்லை அப்பாவும் சரியில்லை நான் வளரலன்னா ரொம்ப ஃபீலிங்னா 2 பேரும் திட்டாங்க. சொல்றேன். இந்த பசங்க எங்க போய் ஒளிச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே. மசாமா, மசா, ஷின்சான் 3 பேரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஷின்சான், நம்ம அவுட் ஆக கூடாதுன்னா அந்த கேன் அடிக்கணும். சீக்கிரம் போய் அதடி. ஷின்சான், உன்னால என்னை விட வேகமா ஓடவே முடியாது. ஸ்பீடா ஓடுறீங்க. என்ன சாப்பிடுறீங்க மேடம் நீங்க? ஏரியால கேட்டு பாரு என்ன மிஞ்ச ஆளியா குளிர்காலத்துல விறகுகளை எரிக்க இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதை விட இதுதான் ஃபாஸ்டா பத்திக்கும். இது எனக்கு போட்டியா? கீழே பாருங்க மேடம். பத்தி பட்டி முதலாளி. எதுக்காக எனக்கு போட்டியா வந்து இங்க கத்திட்டு இருக்க? மக்களே நீங்களே சொல்லுங்க, யார் கத்துறது? நான் இங்க பத்தி பெட்டி வித்துட்டு இருக்கேன். நாங்க மட்டும் தொடப்பக்கட்டியா விக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. அதான் கிடையாதுன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம புலம்புறீங்க? நான் சொல்றதே நீயும் சொல்லுவியா? நான் சொல்றதை கவனமா கேட்டுக்க. ஒரு தடவை இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது, புரியுதா? பக்கத்துல போய் வியாபாரத்தை நடத்திக்க. போயிட்டேன். பக்கத்துல போய் வியாபாரம் பண்ணுன்னு சொன்னா எதுக்கு இங்கே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? மேடம், போர்டு படி அது வேற தெரு இது வேற தெரு. தெரு வியாபாரம் உங்களுடைய, இந்த தெரு வியாபாரம் எந்த? சூப்பர்.